ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 5/2/2026 கருணியா ப்ளஸ் 6KN609க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் தான் எடுத்துருந்துருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை வந்து ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் நண்பா. கடைசியில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ஏபிசி போர்டில் வந்து 805, ஃபுல் போர்டில் வந்து 393,805. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா ஏபிசி போர்டில் 141, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 503ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன் வியாழன் டு வியாழன் தான் ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமைனா நம்மளுக்கு கருணியா ப்ளஸ்ங்கிற கம்பெனிலேருந்து வரும் நண்பா. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். சில டைம் நம்மளுக்கு வந்து ஃபெயில்ட் ஆனாலும் பல டைம் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 5D4D வந்து நம்ம +& -54 வந்து கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 785லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 275. நம்மளுக்கு தேவை இந்த 75 மட்டும்தான். இதோட நம்ம +54, இது ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். அதாவது 7ஓட 5 கூட்டினோம்னா நம்மளுக்கு 2, இங்கே 5ஓட 4 கூட்டினோம்னா நம்மளுக்கு 9. அப்போ 2 அல்லது 9 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 2 அல்லது 9. இப்போ நம்மளுக்கு இந்த 785க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 592. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 and 2. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல வின்னிங் சொல்லலாம் நண்பா. ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெய்ர்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போ 592க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 592 ஃபுல் போர்டில் வந்து 315. நம்மளுக்கு தேவை இந்த 15 மட்டும்தான். இந்த ட்ராவும் நம்மளுக்கு +54. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினோம்னா 6, இங்கே 5ஓட 4 கூட்டினோம்னா 9. அப்போ 6 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 592க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 6 அல்லது 9. இப்போ இந்த 592க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 439. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ப்ளஸ் பார்த்துட்டோம். 2 ப்ளஸில் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் வந்து பிசி, ஒரு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து சீன் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம மைனஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். ஸோ மைனஸ் வேல்யூவில் நம்ம வந்து 439. இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 247 இருக்குது. இதில் நம்மளுக்கு தேவை இந்த 47 தான். இதோட -54. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, இங்கே 7ல் 4 போயிடுச்சுன்னா 3. அப்போ 1 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 439க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 1 அல்லது 3. இப்போ இந்த 439க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 503. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ஸோ மைனஸ் வேல்யூவில் ஒரு ட்ரா நம்மளுக்கு இப்போ சி போர்டு பார்த்துட்டோம். இன்னொரு மைனஸ் வேல்யூ இருக்குது, அதையும் பார்த்துடலாம். 503. இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 743. நம்மளுக்கு தேவை 43. இதோட -54. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, 3ல் 4 போயிட்டாலும் 1. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 11 கிடச்சிருக்கு நண்பா. 503க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்ட் அல்லது ஆல் 11 கிடச்சிருக்கு. 503. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 141. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 11 அப்படியே ஹிட் ஆகிருக்கு நண்பா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி.
ஸோ இந்த மாதிரிலாம் வின்னிங் கிடச்சுன்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஏன்னா டபுள் 1 வந்து அந்த டபுள் 1 அப்படியே கீழே இறங்கியிருக்கு 141ன்னு சொல்லிட்டு. இப்போ மைனஸ் வேல்யூ 2 வேல்யூவும் பார்த்தாச்சு. ஸோ இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வேல்யூவில் ஒரு பெயர் இருக்குது, மைனஸ் வேல்யூவில் ஒரு பெயர் இருக்குது. ஸோ ப்ளஸ் வேல்யூவில் நம்மளுக்கு வந்து பிசி, அடுத்து சி. ஸோ மைனஸ் வேல்யூவில் நம்மளுக்கு சி, அடுத்து நம்மளுக்கு ஏசி. இப்போ நம்ம மறுபடியும் ப்ளஸ் வேல்யூவுக்கு போகிறோம். சேம் ஃபார்மெட் தான். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட் நண்பா. இப்போது 141க்கு பார்க்கலாம். இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ 731 ஃபுல் போர்டு. அப்போ நம்மளுக்கு வந்து 31 தான் தேவை. இதோட ப்ளஸ் 5 and 4. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 4ஓட 1 கூட்டினோம்னா 5. அப்போ 8 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 141க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 5. இப்போ இந்த 141க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 805. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8 and 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்டு சி. ஸோ ஃபஸ்ட்லேயே நம்மளுக்கு பெய்ட்ஸ் அடிச்சிட்டாங்க. அதனால் இந்த ட்ரா பெய்ட்ஸ் வருமாங்கிற சந்தேகம் இருக்குது. ஏன்னா ப்ளஸ் வேல்யூ எப்பவும் மைனஸ் வேல்யூ எப்பவும் நம்மளுக்கு ஒரு தடவை தான் பெய்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூவில் ஃபஸ்ட்லேயே நம்மளுக்கு ஏசி அடிச்சிட்டாங்க. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு மட்டும் தான் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த 805 தான் நம்மளுடைய போன வார வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 805 இருக்குது. ஃபுல் போர்டில் வந்து 393. நம்மளுக்கு தேவை 93. இதோட ப்ளஸ் 5 இங்கே 4. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 9 கூட்டும்போது 4, இங்கே 4ஓட 3 கூட்டும்போது 7. அப்போ 4 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. ஸோ ஃபார்மெட் படி நம்மளுக்கு 4 அல்லது 7 கிடச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன ட்ரா பெய்ட்ஸ் அடித்ததுனால இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டுக்கு மட்டும் தான் சான்ஸ் இருக்குது. வேணால் நீங்கள் இதை ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சி போர்டுக்கு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 4 அல்லது 7. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு பெய்ட்ஸ் ஏற்கனவே கிடச்சிருச்சு. ஒருவேளை மறுபடியும் பெய்ட்ஸ் வர்றதா இருந்துச்சுன்னா இதிலேருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் 4 7 7 4 அல்லது 44 77 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபெயில்ட் ஆனால் அது கொஞ்ச நாள் ஃபெயில்ட் ஆகும். அதேமாதிரி கண்டினியூ ஆனால் அதை வந்து அதை விட அதிகமாகவே கண்டினியூ ஆகும். ஸோ நம்ம சேனலில் அதே மாதிரி ஒரு ட்ராவும் நம்ம வந்து கெஸ்ஸிங் படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. அதனால் நம்மளுக்கு கம்மியான ட்ராக்களில் ஃபெயில்ட் ஆனாலும் அதிகப்படியான ட்ராக்கள் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கத்தான் சான்சஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. போர்டு மாறலை, கண்டினியூஸாக சி போர்டு தான் இருக்குது. ஸோ இந்த ட்ராவும் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்க தான் சான்சஸ் இருக்குது. வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை 5/2/2026 கருணையா ப்ளஸ் கேஎன் 609க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.